நம்ம பேட்சுக்கு பாரதி கண்ணம்மாடா. கண்ணம்மா, எப்பவும் 22 பாய்ஸ் அவள் மாதிரியே இருக்கியே, இன்னைக்கு என்ன இவ்வளோ அழகா இருக்க? நான் இன்னைக்கு 5 மணி நேரம் மேக்கப் போட்டிருக்கேங்க. ஸ்பூஃபே 10 நிமிஷம் தாண்டி, இதுக்கு போய் 5 மணி நேரம் மேக்கப் போட்டிருக்க. சி போங்க, நீங்க எப்பவுமே இப்படிதான். கண்ணம்மா, என்னை தவிர உன்னை யாரும் கட்டிக்க போறது இல்லை. பேசாம நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா எதுக்கும் நீங்க எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. யாருக்கு யாரா மாமா? நான் டாக்டர் மாமா. டாக்டரா? மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் இல்லை. அதை நான் பார்த்துக்கிறேன். அப்பா, ஐயோ மாமா, என்னையா சொல்ற? மாப்பிள்ள அது இல்லை, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க 2 பேரும் போய் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாருங்க. என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்க கூட இருக்கும். வாங்க போய் கல்யாணமா வந்து உட்காருங்க. என்ன அம்பி கல்யாணம் 2 பேரும் பையனா வந்திருக்கேன். ஓ, மாடல் சமாச்சாரமா? ஐயரே, நான் பொண்ணுதான். ஓ சரி சரி, சத்த குழம்பிட்டேன். சரிடா அம்பி, தாலி எங்க? எல்லாம் தாலி தொட்டு கும்பிட்டுக்கோங்க. வாடா அம்பி, நான் தாலி வாங்கிட்டு போ. ஓம் ஓம் கோஸ்வரா பச்சவிதேரண்யம் பர்கோதிர தேவசி தியோ யோன பிரச்சோதயா பிச்சைக்கான். என்ன அம்பி, தாலி கட்ட தெரியுமோ? ஐயோ ஐயரே, நானே கட்டிக்கிறேன். கட்டிமணம் 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 மாங்கல்யம் தத்துனானே மோதீவனே துனா. என்ன அப்படி நல்லபடியாக கல்யாணம் முடித்து 100 வருஷம் சந்தோஷமா வாழு. வீரமே ஜெயம். ஆயுஷ்மான் பவ. வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாம பாரதியும் கண்ணம்மாவும் பாரதி வீட்டுக்கே போறாங்க. வெளியே இங்க யாரோ வழி தவறி வந்திருக்காங்க. அவங்களுக்கான வீடு இது இல்லைன்னு சொல்லுங்க. தம்பி, இது உங்க வீடு இல்லையா? போயிட்டு வாங்க. ஏய் அப்பா, மகனே,
சௌந்தர்யா, இது நம்ம பாரதி. என்னடா கோலம் இது? போய் போய் இவ்வளவு கல்யாணம் பண்ணிருக்கே, உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? டாக்டர் மாப்பிள்ளைக்கு எத்தனை பேர் கியூல நிக்கிறாங்க தெரியுமா? ஆமா, நீ வந்து பார்த்த. இதோ பாருடா எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு. எனக்கு கண்ணம்மாவை தான் பிடிச்சிருக்கு. இனி ஒரு அடி எடுத்து வச்சனா இங்க நடக்கிறதே வேற. எங்க ஒண்ணுமே நடக்கல. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் 2 பேரும் வீட்டு வாசல்லையே படுத்து தூங்கி குளிச்சு ஒரு 2000 எபிசோட் தாண்டி பாரதியையும் கண்ணம்மாவையும் சௌந்தர்யா ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி சந்தோஷமா இருந்தவங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் கண்ணம்மா, இப்போ யாருன்னு பாரு. சரிங்க. யாருங்க வேணும்? பாரதி இருக்கானா? சொல்லுங்க, நான் ஒரு ஒய்ஃப் தான். ஓ, அப்ப நீ ஒய்ஃப்னா நான் யாரு? வெண்பா. அப்ப நம்ம லவ் பண்ணதெல்லாம் பொய்யா பாரதி? ஏய் வெண்பா, வாமா. எப்போ யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்த? இதோ இப்பதான் அத்தை கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல வந்தேன். சரி வெண்பா, நீ எங்க வீட்டுல இருந்துட்டு தான் போகணும். கண்டிப்பா இருக்கு அத்தை, அதுக்கு தான் நீங்க வந்தேன். பேசினது போதும், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும் சாப்பிட்டே பேசலாம். ஹே, என்ன இட்லி வைக்கிற? அவனுக்கு உப்புமா தான் பிடிக்கும், அப்படிதானே பாரதி? அப்படியா பாரதி? ஆமா கண்ணம்மா. ஹே, பாத்து பாத்து, இந்த தண்ணி குடி. நான் வேணா ஊட்டி விடட்டுமா? பாரதி கண்ணம்மா இடைவேளைக்கு பிறகு. நானா நீயா, நான் உங்கள் காப்பிதான். இந்த பக்கம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் வேணும்னு ஒரு கும்பல், இந்த பக்கம் தமிழ் மன்றம் வேணும்னு ஒரு கும்பல். தமிழ் மன்றத்துக்கு 3000 ரூபாய் ஃபண்ட் வேணுமா வேணாமா தொடர்ந்து ஆலோசிப்போம். இது உங்கள் நானா நீயா. இது Vivo V5 வழக்கம். துப் சிக்கு பிக் பாஸ். ஏய், நான் கமல் வயசே வரல, கிளம்பு. பாரதி கண்ணம்மா தொடர்கிறது. கண்ணம்மா, என்னாச்சு? ஏய், உன் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்காடா? வாட்? அம்மா, நான் தான் எதுவுமே பண்ணலையே. தெரியும் பாரதி, நீ எதுவும் பண்ணலன்னு. நீ என்னைய மட்டும் தானே பண்ணிருக்க. இந்த கண்ணம்மா மிச்சர் சாப்பிடு. ஹலோ கண்ணம்மா, யூஎஸ்ல தானே இருக்க? அங்க என் ஹெட்ஃபோன் சார்ஜ் போட்டு வந்திருக்கேன், அப்படியே எடுத்து வந்துருங்க.
இப்போ எங்கம்மா இருக்க? மதுரையில இருக்க சித்தப்பா. மதுரையில் குண்டுமல்லி ரொம்ப ஃபேமஸ்மா. ஒரு 8 முழம் வாங்கிட்டு வரியா? அப்பத்தா, நான் திருநெல்வேலியில இருக்கேன். கண்ணம்மா, இப்போ நீ எங்க இருக்க? நான் திருநெல்வேலியிலே தான் இருக்கேன். பின்னாடி ஸ்க்ரீன்ல பாரு, ஆசாரி பழம்னு போட்டிருப்பாங்க. எனக்கு என்னதான் வேணும்? அங்க ஒன்றும் இருக்காது, அங்க இருந்து கிளம்பிடு. என்ன மேடம், கண்ணம்மாவை பார்த்துட்டேன். சரி, அவளையும் அவ குழந்தையும் அங்கேயே முடிச்சிடு. டேய், அவனை அடிச்சு கொல்லுங்களா? விடுவா. ஏய், அங்க பாருங்கடி. பார்த்துட்டுக்கங்கடி, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. கண்ணம்மாக்கு இருந்த லக்கில் கெசடே அதே நான் ஓட இங்கே பெண்கள் அவளை காப்பாற்றி நம்ம ஹாஸ்டல்லே வச்சு பார்த்துக்கிட்டாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்லையே அவளுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. நான் உன்னை ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு கண்ணம்மா. பரவாயில்ல அத்தை. இந்த 2 தங்கத்தையும் நானே எடுத்து வளர்க்குறேன். நம்ம வீட்டுக்கு வந்துடு கண்ணம்மா. ஏய் குழந்தைங்களா, என்ன ஓடிட்டு இருக்கீங்க? இப்போதானே பிறந்தீங்க, வந்து மிச்சம் சாப்பிடுங்க. அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க இது யாரோட குழந்தைன்னு தெரிஞ்சிடும். வார்த்தை அளந்து பேசு பாரதி. டாக்டர், டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தேன். அந்த ரிப்போர்ட் வர எவ்வளோ நேரம் ஆகும்? எந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்தீங்க? வேறங்க, நம்ம காலேஜ் ஹாஸ்பிட்டலில் தான். ஓ, நம்ம ஹாஸ்பிட்டலா? அப்போ அது வர அடுத்த தமிழ் மன்றம் ஆயிரும். போய் வெயிட் பண்ணுங்க. You guys are amazing now, right, boys? Alan, மறுபடியும் come on guys, cheer up. Please come friend, எல்லாரும் தயவு செஞ்சு வாங்க. This character actually nailed it அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒட்டுமொத்த அந்த ஸ்பூஃபியை வந்து வச்சு செஞ்சு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லைக் திஸ் ப்ளூ சாரி guy. The கண்ணம்மா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களையும் சொல்லணும். நம்ம எல்லாருக்கும் அப்படியே ஆர்டராக வரேன். இன்னும் மிக்சர் தின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்ப்போம் எங்கேயா கேஷுவலாக பேசுகிற போது, நான் மிக்சர் தின்றியா, நான் மிக்சர் சாப்பிட்றியா அப்படின்ட்டு. இந்த கேரக்டர் சரியான கேரக்டர் ஃப்ரேம் பண்ணிருக்கீங்க, ரொம்ப செமையாக இருந்துச்சு. அண்ட் உங்கள் பேர்? அக்ஷய். இசை அமுதன். ஓகே, இசை அமுதன். அண்ட் ஃபிகர் மாதிரியே ஒருத்தர் இருந்தார், எங்கே அவர்? எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்ன சினுங்கிறியா? அங்கே அப்போ சென்டரில் போய் நில்லையா? பசங்க பார்க்கட்டும். என்ன பார்க்காதே, அவங்கள பாருயா. ஜட்ஜஸ், இவங்களுக்கு என்ன மார்க் கொடுக்க போறீங்க இந்த பர்சனுக்கு மட்டும்? அதை இப்போவே சொல்லிட்டா எப்படி? சரி, ஓகே. சரி பசங்களா, முன்னாடி சொல்கிறேன், ஹாஸ்டல் டைம்லையோ இல்லை ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி காஸ்டியூம் போயிட்டு பாய்ஸ் ஹாஸ்டல் போயிடாத தயவு செஞ்சு. அண்ட் அடுத்து இவர் கூட இன்னொருத்தர் நண்பர். வாயா வாயா வாயா. திஸ் காய் பேர் என்னம்மா? பாலாவுக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க. பாலா. இந்த 2 கேரக்டரும் ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணி கொண்டு போனாங்க.
அண்ட் டார்ச் அடித்தவர் எங்கள் கமலஹாசன். ஸோ பிக் பாஸ்ன்னு காட்டினா மட்டும் பத்தாது, கமலஹாசனுடைய அந்த கட்சியோடைய விஷயமே டார்ச் தான் இல்லைங்களா? அதை வந்து சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கீங்க அந்த விஷயம். அண்ட் நீயா நானா கோபிநாத், நானா நீயா, அதில் நான் நினச்சேன் சரி இதுக்கு ரிலேட்டடாக அதெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தேன். பட் நீங்கள் வேற அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சு காலேஜில் யூனிவர்சிட்டி ஈவெண்ட்டா இல்லை தமிழ் மன்ற ஈவெண்ட்டான்னு கொண்டு வந்தீங்க. அது ரொம்ப நல்லா யோசிச்சிருந்தீங்க. சூப்பர், ஃபென்டாஸ்டிக். அண்ட் எல்லாருமே சொல்லிட்டேன். எனக்கு என்னென்னா ஒன்ஸ் அகெயின் உங்கள் ஸ்பூஃப் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு. நான் விழுந்து 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 சிரித்தேன் நான். லிட்ரலாக அப்பா என்ன செம்ம ஃபன் பண்ணுறாங்களே அப்படின்னு இருந்தது. எல்லாம் யார் யோசிச்சிங்க ஆக்சுவலி? முட்டுமத் டீமே பேர் அக்ஷத், கமல், ஆர்யா, ஓகே, ராகுல், நீங்கள் எல்லாருமே தான் யோசிச்சிங்க. ஒட்டுமொத்த டீமுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸு. எப்பயுமே ஏதாவது இந்த வெயிட்டான கேரக்டர், இந்த மாமியார், இந்த நெகட்டிவ் கேரக்டர்லாம் இதோ அந்த பொண்ணு கொடுத்துருவாங்க. இந்த பொண்ணு பார்க்குற பார்வை கண்ணு உருட்டுறதெல்லாம் ஒரு மாதிரி நமக்கே பயம் ஒரு வெளியே இருந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணுக்கு அந்த கேரக்டர். அதனால் கடைசியில் என்னது கன்னியாகுமரி லிங்க் பண்ணிட்டீங்க. அநியாயமாக இருக்குது இதெல்லாம். லாஸ்ட்டாக வந்து கண்ணம்மாவை வந்து கன்னியாகுமரியில் இருக்கிற ஹாஸ்டல் விடுதலை இருக்கிறவங்க தான் காப்பாற்றுனீங்க. கரெக்டுங்களா? அப்படி முடிச்சிட்டிங்க. சூப்பர், தேங்க்யூ. வேறு லெவல். ஜட்ஜஸ் ப்ளீஸ் எதனா கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அவங்களுக்கு. இட் வாஸ் வெரி குட். அண்ட் ஸோ எங்களோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்லேருந்தே தெரிஞ்சிருக்கும். வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் பை ஆல் ஆஃப் யூ. கங்க்ராட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஜட்ஜஸ். இங்கே கமெண்ட்ஸ் இருக்குங்களா? லாங் ப்ரெஸ். எனக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. காலேஜ் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்தது. பயங்கரமாக இருந்தது ஆக்சுவலாக. ஓகே, அந்த இது ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணம்மா ட்ராவல் பண்ணாங்க பாருங்க, திருநெல்வேலி ஜங்ஷன், மதுரை ஜங்ஷன், அதில் ஜிகதண்டா இப்போ வந்துட்டு எப்படி டிஎன்ஏ ரிசல்ட்காக நாங்கள் அடுத்த தமிழ் மன்றம்க்கு திருப்பி வரணுமா இல்லை சொல்லவே மாட்டேங்க? நாடகத்திலே சொல்லலாம்ன்றாங்க அவங்கவுங்க. நாடகத்திலே சொல்லியா? இந்த எபிசோட் இன்னும் போயிட்டு இருக்கான். அதில் விஷயம் என்னன்னா டைரக்டட் பை அவங்க பேட்ச் பேர் போட்டுக்கிட்டாங்க 2022. அதுலேயும் ஒரு கிரியேட்டிவிட்டி காட்டுறாங்க இவங்க. நிறைய ஸ்லைட்ஸில் வந்துட்டு க்ரியேட்டிவாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நல்ல இனிஷியேட்டிவ், நல்ல எஃபர்ட். எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நைஸ். ஓகே, தேங்க்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ். இதுக்கப்புறமா டைம் இருந்துச்சுன்னா மறுபடியும் அவங்கள பர்ஃபார்ம் பண்ண வைங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க, அவங்க வேறு லெவல் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் கைஸ், லவ் யூ ஆல். போங்க, அந்த மிக்சர் கொடுத்துட்டு போயா.